உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும், நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கனிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்திடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகைகள் 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம். விலை நிலைப்படுத்தல் நிதி. தக்காளி போன்ற எளிதில் அணுகக்கூடிய விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் 4 கோடியே 26 லட்சம் ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றை விலையினை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்துதலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்ப நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவரங்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள்தான். விதைகள் தாம் தோன்றும்போதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உரையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வலைத்தளம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல். விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு QR கோடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு QR குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். இதன் மூலமாக விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் கல்வி, வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விரிவாக்கம்
ஆகியவற்றை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய தூணாக இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நிறுவுதல். குறிஞ்சி மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்ட காய்கறிகள், நறுமணப் பயிர்கள், மலர்கள் ஆகியன பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இப்பயிர்களில் தரமான விளைபொருட்களை விளைவித்து அவற்றை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் உள்ளன. எனவே நீலகிரி மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும், விளைபொருட்களுக்கு உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி இம்மையத்தினை நிறுவுவதற்கு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி தமிழ்நாட்டை இயற்கை வேளாண்மையில் முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்குடன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்மை வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு உயிர்ம வேளாண்மை தொடர்புடைய அனைத்து பாடங்களும் செயல்வழி கற்றலுடன் கற்பிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும்.